குப்தர்கள். தொல்லியல் சான்றுகள். குப்த அரசரால் வெளியிடப்பட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள்: சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு, இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு. இலக்கியச் சான்றுகள்: விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதரின் நீதி சாஸ்திரம், விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், ஹர்ஷசரிதம் எழுதியது பாணர். அப்புறம் காளிதாசரோட நாடகங்கள். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாகியான் அந்த பயணத்துறவி வருவார். ஹர்ஷரின் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. இப்போ யுவான் சுவாங்கின் சியூகி. குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். நாணயத்தில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இந்த ஸ்ரீகுப்தரோடது. இவருடைய மகன் கடோத்கஜர். இவங்க 2 பேரும் மகாராஜா என்றே அழைக்கப்படுகிறார்கள். முதலாம் சந்திரகுப்தர். இவரோட காலம் 319 to 335. லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். இவங்க காலத்தில் வெளியிடப்பட்ட தங்க நாணயத்தில் சந்திரகுப்தர், குமாரதேவி அவங்க உருவங்கள் அதில் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் லிச்சாவையா அப்படின்னு ஒரு வாசகமும் அதில் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. லிச்சாவினா அது ஒரு பழமையான கனசங்கத்தில் ஒன்று. அதோட ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள் நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் 335 to 380. முதலாம் சந்திரகுப்தரோட மகன். இவர் தான் தலை சிறந்த அரசர். இவருக்கு அலகாபாத் கல்தூண் கல்வெட்டு இவருடையது. அதை எழுதியவர் ஹரிசேனர். பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படின்னா என்னென்னா, பிரசஸ்தி ஒரு சமஸ்கிருத சொல். அதோட பொருள் ஒருத்தரை பாராட்டி புகழ்வது. அரசரை புகழ்ந்து பாடி அவங்க சாதனைகளை எல்லாத்தையும் பட்டியலிடுவாங்க. அதை எல்லாரும் மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் அதை பொறிச்சு வச்சுருப்பாங்க. தென்னிந்தியாவில் பல்லவ அரசன் விஷ்ணு கோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடிச்சிருப்பார். வட இந்தியாவில் 9 அரசுகளை கைப்பற்றினார். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை அவரோட சிற்றரசராக மாற்றி அவங்கள கப்பம் கட்ட செய்திருக்காரு. மேலும் நிறைய பகுதிகளை அவர் கைப்பற்றியிருக்கிறார். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். இவர் குதிரைகளை பலியிடும் வேள்வியை இவர் மீண்டும் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரு. இவரோட தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அதில் வீணை வாசிப்பது போன்ற அவரோட உருவம் பொறிச்சிருந்தாங்க. அதனால் அவர் சிறந்த படையெடுப்பாளர் மட்டும் கிடையாது, ஒரு கவிதை பிரியர், இசை பிரியராக இருந்திருக்காரு. எனவே இவர் கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைச்சிருக்காங்க. இலங்கையை சேர்ந்த அரசர் ஸ்ரீ மேகவர்மன் அப்படின்னு ஒரு பௌத்த அரசன். இவர் சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். நெக்ஸ்ட்டு இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் 380 to 415. இவர் விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் சாக அரசர்களையும் தோற்கடிச்சிருப்பார். எனவே சாகரி என்றும் அழைக்கப்பட்டார். குதுப்மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது. இவர் காலத்தில் தான் பாகியான் என்ற சீன பௌத்த அறிஞர் வந்தார். இவர் காலத்தில் நவரத்னங்கள் இருந்தாங்க. 9 நவரத்னங்கள் யாருன்னா, காளிதாசர், அவர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் சோதிடர், சன்கு கட்டிடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானியல் அறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல்பட்டர் மாய வித்தைக்காரராக இருந்திருக்கார். இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர்கள்லாம் என்னென்னா, விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இவரோட பையன் முதலாம் குமாரகுப்தர். இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருப்பார். அப்புறம் பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்தவர் என்ன சொல்லியிருப்பார்னா, மதுரா அதை பற்றி சொல்லியிருப்பார். பாகியான் மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடு செழிப்போடு வாழ்ந்தார்கள். அவங்க கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை கிடையாது. கயா பாலடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தார்கள் அப்படின்னு அவரோட குறிப்புகளில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர். இவர் ஹூணர்கள் படையெடுப்பை இவர் தடுத்தார். அப்புறம் கடைசி பேரரசர் பாலாதித்யர். இவர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் இவர் அரியணை ஏறி வந்தார். இவர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டிட்டு வந்தார். அதுக்கப்புறம் மிகிரகுலரை
வாளாதித்யர் வெற்றி பெற்றுவார் கடைசியாக. குப்த அரசரால் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். குப்தர்களோட ஆட்சி அமைப்பு, இவங்க வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றினார்கள். அரசர் தான் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார்கள். உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயகா, மகா தண்டநாயகா என்று அழைக்கப்பட்டாங்க. குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்ற பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. அவற்றை உபாரிகா அப்படின்னு அந்த ஆளுநர்கள் நிர்வகித்தார்கள். பிராந்தியங்கள் வந்து விஷ்யா என்ற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. கிராமியா, கிராமதியாகசா போன்ற அதிகாரிகள் வந்து கிராம அளவில் இருந்தார்கள்.